கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு நிலைத்திருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல் த்ரூ திஸ் யூடியூப் சேனல் by God's grace. And today I would like to share one verse from Matthew 7 and 13. இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முனைகிற வசனம் மத்தேயு 7:13. சின்ன வயசுலேருந்தே இந்த வசனம் கேட்குறப்ப ஐ ஆல்வேஸ் ஹேட் அ டவுட். முதல்ல வசனம் என்னென்னு படிச்சிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆங்கிலத்தில் படிக்கிறப்ப, enter through the narrow gate, for wide is the gate and spacious and broad is the way that leads away to destruction, and many are those who are entering through it. தமிழில் அந்த விசாலமான வழி, நெருக்கமான வழி, குறுகலான வழி அப்படின்னு படிப்போம். ஆனால் வாழ்க்கைக்குரிய வழி குறுகலான வழி அப்படின்னு படிப்போம். ஸோ எனக்குள்ளே இருந்த டவுட் என்னென்னா, ஆல்வேஸ் வி சூஸ் த பெஸ்ட் இல்லையா? ரொம்ப கம்ஃபர்டபுளான, நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, பெயின் இல்லாமல் போகிற மாதிரி, அப்படியான ஒன்று தான் எப்போவுமே நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு நன்மையாக தோன்ற அந்த விஷயங்களை தான் நம்ம சூஸ் பண்ணி பழகியிருக்கோம். ஸோ இந்த வசனம் கொஞ்சம் முரண்பாடாக, நீங்கள் குறுகலான வழியில் போகணும், வைடாக இருக்கிற வழியில் போக முடியாது, அதில் போனால் மரணத்தை தான் தழுவணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் இதில் எனக்கு கர்த்தர் கொடுத்த புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நிறைய முடிவுகளை எடுக்கிறோம். நம்மளோட கெரியரை பற்றி, நம்மளோட வாழ்க்கை பற்றி, வாழ்க்கை துணையை பற்றி, நம்மளோட படிப்பு, வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுக்கிறோம். அதிலெல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. சில நேரத்தில் கர்த்தர் நமக்குன்னு ஒரு அட்டானமி கொடுத்துருக்கிறாரு. நம்ம அந்த முடிவுகளை எடுக்கலாம். we can take those decision with consultation by God, but also with certain autonomy on our own, with all the wisdom that God has giving to us. ஸோ அப்படிலாம் நம்ம முடிவு எடுத்தாலும் இன்னும் ஒரு சில ஆழமான காரியங்களில் ஃபுல் அட்டானமியோட நாமளே முடிவெடுக்கலாம் அப்படின்னு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார். அந்த இடத்துல நம்ம முடிவெடுக்கும் போது தான் நம்ம பாவத்தில் விழுறோம். அது ரொம்ப குறுகலான வழி, குறுகலான முடிவு. ஆனால் அந்த குறுகலான முடிவுக்குள்ளே நம்மளால் போக முடியல. உலகம் ஃபுல்லாக விழுற அந்த விசாலமான வழியில் தான் நம்ம விழுறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது, பார்த்தா தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க, உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் த வைட் வே. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நோ, இதை பார்க்கறது தப்பு, இதை கேட்குறது தப்பு, இந்த மாதிரி ஒரு கோவத்தில் தவறான வார்த்தை பேசுகிறது தப்பு. மனுஷிகமாக எவ்ரி மேன் கெட்ஸ் ஆங்கர். எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும், ஏதாவது ஒன்று நம்ம பேசிடுவோம். நம்மளோட சொந்த உறவுகளையே நம்ம தவறாக பேசிடுவோம். இது சுயத்தில் நம்மை பாதித்து கொண்டு செய்கிற ஒரு சில பாவம். சுயத்தில் நம்மை மாத்திரமில்லை, நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிச்சுட்டு செய்கிற ஒரு சில பாவம். நான் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். உலகத்தில் இருக்கவங்க, நம்மளும் உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள், இல்லை கர்த்தரை உட்கொள்ளாதவர்கள், உலகத்தில் எல்லாரும் எடுக்கிற முடிவை தான் அவங்களும் எடுப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு ஃபால் தேர். ஒருத்தவங்களை ஒரு கோவம் வரப்போ ஒருத்தவங்களை திட்டுறதுன்றது ஒரு சாதாரண எல்லா மனிதரும் எடுக்கிற முடிவு. இட்ஸ் அ வைட் பாத். ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது, ஆனால் நம்ம பார்க்கணும், நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எடுக்கிற வைடான முடிவு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நாட் ஓன்லி அ சின்ஃபுல் லைஃப் தட் ஐம் சேயிங், பட் ஆல்சோ த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ். கோவப்படுறது, இல்லை புறம் கூடுறது, ஒருத்தவங்களை பற்றி தவறாக சொல்கிறது,
இதெல்லாம் நேச்சர். நம்ம ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்கள பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம தவறாக சொல்லிடணும். ஆனால் அந்த வைடான பாத்தில் தான் நம்ம பயணிக்கணுமா? குறுகலான வழி. இந்த ஆங்கிலத்தில் இந்த வசனம் வந்து இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா மத்தேயு 7:13-14. நான் 13 படித்தேன், 14 உங்களுக்காக படித்து காட்டுறேன். பட் த கேட் இஸ் நேரோனா என்ன? ஏஎம்பிசி ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷனில் அதுக்கு கொடுத்துருக்குற மீனிங் என்னென்னா கான்ட்ராக்டட் பை ப்ரெஷர். நேரோனா கான்ட்ராக்டட் பை ப்ரெஷர். எல்லாரும் பண்ணுற விஷயத்த நாமளும் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த இடத்துல கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து இந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கணும், இந்த விஷயத்த நான் கடந்து போயிடணும், இந்த பாவத்துக்குள்ளே நான் விழக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி அதில் விழுந்திருப்போம். கான்ட்ராக்டட் பை ப்ரெஷர். ஸோ அந்த நேரோ பாத்தில் அந்த ப்ரெஷரை மீறி, அதாவது உலக பிரகாரமாக இருக்க அந்த ப்ரெஷரை மீறி கர்த்தருக்குன்னு நம்ம முடிவை எடுத்து அந்த பாவத்தில் இருந்து வெளியே வரோமா? அந்த முடிவை, அதாவது எல்லாரும் எடுக்கிற சாதாரணமாக விழுகிற அந்த பள்ளத்தில் நாம் விழாமல் அந்த நேரோ பாத்தில் கர்த்தரை கையை பிடிச்சிட்டு நம்ம போகிறோமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. பட் த கேட் இஸ் நேரோ விச் இஸ் கான்ட்ராக்டட் பை ப்ரெஷர் அண்ட் த வே இஸ் ஸ்ட்ரெயிட்டன்ட் அண்ட் கம்ப்ரஸ்ட் that leads away to life and few are those who find it. ரொம்ப வெகு சிலரே அந்த வழியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உபாகமம் 30:19 இதே வசனம், இதை மையப்படுத்திய ஒரு வசனம் இருக்குது. இங்கிலீஷில் படிக்கிறேன். I call heaven and earth to witness this day against you that I have set before you life and death. நம்ம கடந்து போகிற எல்லா பாதையிலையும், எல்லா முடிவுலையுமே ஒரு நாளை கடக்கிறோம், பல முடிவுகளை கடக்கிறோம், பல நிகழ்வுகளை கடக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இந்த லைஃப் அண்ட் டெத், இந்த 2 சாய்ஸ் நம்ம முன்னாடி இருக்குது. இது உலகத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறப்ப அந்த கிராவிட்டி, அந்த உலகத்தோட கிராவிட்டியில், நாட் ஏர்த்தோட கிராவிட்டி நான் சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லா விஷயமும் நடக்குது. அந்த கிராவிட்டியில் we fall many a time. We fall means I am not saying you fall. We fall many a times. பட் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லைஃப் அண்ட் டெத், whichever you choose. அதுதான் அந்த அட்டானமி. த பிளெஸ்ஸிங் அண்ட் த கர்சஸ். ஒன்று நம்மளுக்கு ஆசீர்வாதம், அதுதான் லைஃப். இன்னொன்று நம்மளுக்கு கர்ஸ். therefore choose life that you and your descendants may live. நம்ம என்றென்றும் கர்த்தரோட பருவத்தில் வாழணும், கர்த்தர் கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நிறைய டைம் நம்ம விழுந்துடுறோம் இல்லையா? விழுந்துட்டு திரும்பவும் கடவுளோட கிரேஸ்க்காக போகிறோம், which is unfavored. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அது கிடைக்கணுன்ற தகுதி கிடையாது. இருந்தாலுமே அன்மெரிட்டட் ஃபேவர், அன்மெரிட்டட் ஃபேவர் வந்து அந்த கிரேஸை வந்து நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இது தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. டைட்டஸ் சாப்டர் 2 11, 12, 13 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் 12 verse 12. இட் ஹாஸ் ட்ரெயின்ட், இட்ன்றது கிரேஸ். கிரேஸ் ஹாஸ் ட்ரெயின்ட் அஸ் டு ரிஜெக்ட் அண்ட் ரினவுன்ஸ் ஆல் அன்காட்லினஸ். அன்காட்லினஸ்னு இர்ரிலீஜியன் அப்படின்னு இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. கடவுள் விரும்பாத செயல்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கிரேஸ் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணும். அது மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அந்த குறுகலான பாதையை கண்டுபிடிச்சி அந்த குறுகலான பாதைக்கு உண்டான முடிவை நம்ம எடுக்கும்படியாக நம்மளை உள்ளத்தை ஏவும். நீங்கள் பலமுறை விழுந்திருக்கலாம், இன்னும் விழுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம கிருபையை நம்பணும். அந்த கிருபை நம்மளை கர்த்தரிடம் நிச்சயமாக சேர்க்கும். இந்த வசனம் ஃபுல்லாக படிக்கிறேன். இட் ஹஸ் ட்ரெயின்ட் அஸ் டு ரிஜெக்ட் அண்ட் ரினவுன்ஸ் ஆல் அன்காட்லினஸ் அண்ட் வேர்ல்ட்லி ஃபார் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின் அண்ட் எட்டர்னல் சால்வேஷன் ஃபார் ஆல் மேன்கைண்ட். ஒருத்தர் 2 பேர் செலக்ட் பண்ணவங்க கிடையாது, எல்லாருக்குமே இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிருபையை கையில் கொண்டு
குறுகலான வாழ்க்கை இல்லை குறுகலான வழி ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கணும். இட்ஸ் நாட் லைக் த நேரோ பாத் விச் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த குறுகலான பாதையில் ஸ்பிரிச்சுவலாக அந்த குறுகலான பாதை கம்ப்ரெஸ்ட் பை ப்ரெஷர், அந்த முடிவை நம்ம எடுத்து கர்த்தருக்குரிய வாழ்க்கையில் வாழணும். அதற்கு கர்த்தர் தாமே நம்ம அனைவருக்குமே ஏற்ற ஸ்ட்ரென்த்தை தரணும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் பிரார்த்திக்கிறேன்.